வணக்கம். திட்டினாலும் தமிழ் அழகுதான். இதுதான் தமிழின் சிறப்பு. கம்பர் ஔவையாரை இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஒரு நாள் எல்லோரும் கூடியிருந்த சோழரவையில் கம்பர் தனது குறும்பினை ஆரம்பித்தார். ஔவையாரை விழித்துக் கூறுகின்றார். ஒரு காலடி 4 இலைப் பந்தலடி என்று பாடலைத் தொடங்கி முடித்து வைக்கும்படி கூறுகிறார். கம்பரின் வாயடங்கும் வகையில் அதே பாணியில் சிலீடையில் கூறுகிறார் ஔவையார். 8 லட்சணமே எமனேறும் பெரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேற் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா என்று விழித்து பாடுகின்றார். 8 என்பதன் தமிழெழுத்து ஆனா ஆகும். ஒரு வட்டத்தின் காற்பகுதி வானா ஆகும். அதனால் அவலட்சணமே என்றார். எமனின் வாகனமான எருமை மாடே என்றார். மூதேவியின் வாகனமான கழுதையே என்றார். மேற்கூரை இல்லாத குட்டிச்சுவரே என்றார். ராமனின் தூதுவனான அனுமானின் இனமான குரங்கே என்றார். நீ கேட்ட கேள்விக்கு பதில் அரக்கீரை என்று பதிலும் கொடுத்துள்ளார். திட்டினதுக்கு பதில் திட்டு கொடுத்துள்ளார். கேள்விக்கு பதில் கேறுகிறார். டி போட்டதற்கு பதில் ட போட்டுள்ளார். இப்படி எத்தனை சிறப்புகள் பாருங்கள். தமிழை பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, திட்டினாலும் அழகு. இப்பதிவை முதற் தடவை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கொமெண்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.